ட்ரெண்டிங் ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்டஃப்ட் பொட்டேட்டோ பால்ஸ். இதுல நான் ஸ்டஃபிங்க்கு மஷ்ரூம் அண்ட் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம காளானை சேர்த்துடலாம். நான் பட்டன் காளான் எடுத்திருக்கேன். 4 காளான் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இதை இப்போ சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கிக்கோங்க. காளான் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இறக்கும்போது கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். மஷ்ரூம் ஸ்டஃபிங் இப்போ தயாராகிடுச்சு. பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பேனில் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறனால இது கொல்கட்டை மாவு டெக்ஸ்சரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து தண்ணி விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதுமானது. பாருங்க, இந்த பதத்தில் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நம்ம பூர்ண கொல்கட்டைக்கு கப் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இருக்குல்லையா, அதை இதில் ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த திருப்பியும் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ஸ்டஃப்ட் பொட்டேட்டோ பால் தயார் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம 2வது ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதில் மஷ்ரூமோட கொஞ்சம் சீஸும் சேர்த்து வச்சு பண்ண போகிறோம். இது மாதிரி கப் மாதிரி செஞ்சாச்சு. இதில் மஷ்ரூமை வச்சு நான் சீஸ் கியூப்ஸை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன கியூப் எடுத்து அதில் நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது மஷ்ரூம் சீஸ் ஸ்டஃபிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீஸ் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பால்ஸ். அதாவது மஷ்ரூம்லாம் வைக்காமல் வெறும் சீஸ் மட்டும் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதே மாதிரி கப் பண்ணி 2 கியூப் சீஸை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது சீஸ் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பால். நம்ம உருட்டி வச்சிருக்க எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம பொரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்க எல்லா பால்ஸையும் ஒன்றா எடுத்து மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிட்டு திருப்பியும் பிரெட் கிரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா பால்ஸையும் மைதா மாவில் முக்கி பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை உடைஞ்சிராம பொரிச்சு எடுத்துக்கோங்க.
நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, பொட்டேட்டோ பால்ஸ் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சுவையான பொட்டேட்டோ பால்ஸ் தயாராகிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.